எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக அதிமுகவில் தற்பொழுது ரகசிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இது உண்மையான தகவலா? எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிப்பதற்கு மாஜி அமைச்சர்கள் தயாராகிவிட்டார்களா? மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு சொன்ன ரகசிய உளவுத்துறை ரிப்போர்ட் முழுமையாக அதிமுக தோல்வியடையும் என்ற தகவலை அடுத்தபடியாக அவசரமாக கேரளாவிற்கு சென்று ஓய்வெடுப்பதாக அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மேலும் மற்ற மாவட்ட செயலாளர்களும் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த அதிமுகவின் நிர்வாகிகளும் சேலத்திற்கு சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை நலம் விசாரிப்பதற்காக சென்றபொழுது அவர்கள் யாரையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்க்காமல் இருந்தது மிகப்பெரிய ஒரு அவமானமாக கருதப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்தும் அதிமுகவில் எந்த ஒரு பயனும் இல்லை என்பது மாஜி அமைச்சர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமியின் வலது கையாகவே இருந்த தங்கமணி, வேலுமணி இவர்கள் இருவரும் கோவைக்கு சென்று மிக முக்கியமான நபர்களை சந்தித்ததாகவும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்களை சந்தித்து அதிமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிக முக்கியமாக எடுக்கப்படுகிறது. மீண்டும் கட்சியில் நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் சேர்க்கப்படுவதாகவும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்தும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்தும் அதிமுகவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மதிப்பையும் அதிமுகவில் சார்ந்தவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கவில்லை. பொதுக்கூட்டத்தை தவிர அதிமுகவில் செயல்படக்கூடிய அனைத்து தனிப்பட்ட விவகாரங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்தை மட்டும்தான் நோக்கமாக வைத்திருக்கிறார் என்ற செய்திகளும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேரளாவிற்கு சென்றவுடன் ரகசிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாகவும் இந்த செய்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றவுடன் அவசரமாக கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு வந்ததாகவும் செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு எங்கே நமது ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்க்கோ அல்லது சசிகலாவிற்கோ ஆதரவு தெரிவித்துவிட்டால் நமது கதி அதோ கதிதான் என்று நினைத்து விட்டதன் காரணமாகத்தான் மீண்டும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நாளை காலை அதிமுக அலுவலகத்தில் ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். இதில் ஒட்டுமொத்த அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களையும் ஆலோசனைக்காக வரவேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். இதில் எடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முடிவுதான் ஒட்டுமொத்த எதிர்ப்பா அல்லது ஆதரவாக எடப்பாடி பழனிசாமிற்கு செயல்படுகிறார்களா என்று தெரிய வரும். நிச்சயம் இன்று இரவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிம்மதியாக தூங்க மாட்டார் என்ற செய்தியும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது.